வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக உள் மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 110.12 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி இருக்கிறது. ஈரோட்டில் அதிகபட்சமாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் லிபிகா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லிபிகா. தமிழ்நாட்டில் வெப்ப அலைக்கான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோட்டில் அதிகபட்சமாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது வெயில் பதிவாகி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் என்னென்ன முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறது? தகவல்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆனது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசாதாரணமான சூழல் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் அக்னி நட்சத்திர வெயிலானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் இன்று மற்றும் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் மிக அதிகமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசிய நிலையில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோட்டில் அதிகபட்சமாக 43.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகி இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 5 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 42 முதல் 43 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலை என்பது இந்த கரூர் பரமத்தியில் 42.5 டிகிரி செல்சியஸும், வேலூரில் 42.5 டிகிரி செல்சியஸும், திருத்தணி மாவட்டத்தில் 42.5 டிகிரி செல்சியஸ், திருப்பத்தூரில் 42.0 டிகிரி செல்சியஸ், மதுரை நகரத்தில் 41.2 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கின்றது. அதே போன்று பாளையங்கோட்டையில் 40.2 டிகிரி செல்சியஸும், மதுரை விமான நிலையத்தில் 40.1 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கின்றது. இதர தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 39 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாயிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரையில சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நேற்று தினம் பதிவாயிருக்கின்றது. அதே போன்று நுங்கம்பாக்கத்தில் 38.1 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கின்றது. இது இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாயிருக்கின்றது. தொடர்ச்சியாகவே தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளைக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தென் இந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற 7ஆம் தேதி எப்பொழுது தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வருகின்ற 7ஆம் தேதி இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு வருகின்ற 7ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று வருகின்ற 8ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள், அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 7 மற்றும் 8ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வினோத், தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.